விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவில் தேரோட்டம் கவர்னர் முதல்வர் வடம் பிடித்து துவக்கி வைப்பு. புதுவையில் மின்துறை இளநிலை பொறியாளர் தேர்வு 6 மையங்களில் நடைபெற்றது. ஜூன் மாதம் 2வது முறையாக சதம் அடித்த வெயில், பொதுமக்கள் அவதி. விரைவில் அரசு செயலர்கள் மாற்றம், அரசியல் வட்டாரத்தில் தகவல். இனி விரிவான செய்திகள். புதுவை வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவில் தேரோட்டத்தை கவர்னர் முதல்வர் வடம் பிடித்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரி வில்லியனூரில் உள்ள பிரசித்தி பெற்ற கோகிலாம்பிகை சமேத திருக்காமீஸ்வரர் கோவில் பிரம்மோற்சவ தேர் திருவிழா கடந்த 31ஆம் தேதி இரவு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 13 நாட்கள் நடைபெறும் உற்சவத்தில் 3ஆம் தேதி பரிவேட்டை நிகழ்ச்சியும், நேற்று முன்தினம் காலை அலங்கரிக்கப்பட்ட 63 நாயன்மார்களுடன் பஞ்சமூர்த்திகள் வீதி உலாவும் நடைபெற்றதா. நேற்றிரவு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றதா. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா இன்று காலை நடைபெற்றதா. முன்னதாக காலை 7:30 மணிக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் தேரடிக்கு வந்தார். பிறகு 7:43 மணிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வந்தவுடன் தேரோட்டம் தொடங்கியது. கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், சாய் ஜெயசரவணன்குமார், எதிர்க்கட்சி தலைவர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் ஆகியோர் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடக்கி வைத்தனர். தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தேரோட்டத்தை முன்னிட்டு அரசியல் கட்சியினர், தொழிலதிபர்கள் அன்னதானம், நீர்மோர் ஆகியவற்றை வழங்கினர். தேரோட்டத்தை தொடர்ந்து நாளை தெப்பல் உற்சவமும் 10ஆம் தேதி விளையாட்டு உற்சவமும் நடைபெற உள்ளது. புதுவையில் இன்று நடைபெற்ற மின்துறை இளநிலை பொறியாளர் தேர்வில் 6 மையங்களில் நடைபெற்றது. புதுச்சேரி மின்துறையில் 73 இளநிலை பொறியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு இன்று நடைபெற்றது. புதுச்சேரி பெத்திச்செமினார் பள்ளி, லாஸ்பேட்டை சங்கர வித்யாலயா பள்ளி, வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி உள்ளிட்ட 6 மையங்களில் தேர்வு நடைபெற்றது. முதல் நாள் தேர்வு காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், 2ஆம் தாள் தேர்வு மதியம் 2:30 மணி முதல் 4:30 மணி வரையிலும் நடைபெற்றது. இந்த தேர்வினை எழுத 1904 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதில் 1415 பேர் மட்டுமே கலந்து கொண்டனர். 489 பேர் தேர்வில் பங்கேற்கவில்லை. தேர்வு ஒருங்கிணைப்பாளர் ஆதர்ஷ், துணைத் தேர்வு கட்டுப்பாட்டாளர் கண்ணன், ஜெய்சங்கர் ஆகியோர் தேர்வு மையங்களுக்கு சென்று ஆய்வு செய்தனர். முன்னதாக தேர்வர்கள் காலை 8 மணி முதல் தேர்வு மையங்களுக்கு வந்திருந்தனர். முதலில் மெட்டல் டிடெக்டர் மூலம் தேர்வர்கள் சோதனை நடத்தப்பட்டனர். தொடர்ந்து ஹால் டிக்கெட், புகைப்படத்துடன் கூடிய அடையாள சான்று ஆகியவை சரிபார்க்கப்பட்டது. பின்னர் தேர்வர்களின் வருகை பயோமெட்ரிக் முறையில் பதிவு செய்யப்பட்ட பிறகு தேர்வு மையத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். ஜூன் மாதத்தில் 2வது முறையாக நேற்று வெயில் சதம் அடித்தது. இதனால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்னதாக தொடங்கியது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்தது. இதனால் கத்திரி வெயிலின் கொடுமையிலிருந்து மக்கள் தப்பினர். இந்நிலையில் ஜூன் 1ஆம் தேதி முதல் கத்திரிக்கு இணையாக வெயில் கொளுத்தி வருகிறது. அதன்படி 1ஆம் தேதி 101.5 டிகிரியும், 2ஆம் தேதி 99.7 டிகிரி என்று வெப்பநிலை பதிவானது. புதுச்சேரியில் ஜூன் மாதம் துவங்கியது முதல் தினமும் 99 டிகிரிக்கு மேல் வெயில் பதிவாகி வரும் நிலையில் நேற்று 100.8 டிகிரியாக வெயில் சுட்டெரித்தது. கோடை சீசனில் 5வது முறையாகவும், நடப்பு ஜூன் மாதத்தில் 2வது முறையாகவும் வெயில் சதம் அடித்துள்ளது. காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரை வெப்பலை வீசியதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள், சுற்றுலா பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனிடையே தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் 13ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், அதே சமயம் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விரைவில் அரசு செயலர்கள் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் தகவல் வெளியாகியுள்ளது.
முதலமைச்சர் ரங்கசாமி சமீப காலமாக அதிகாரிகள் மீதான தனது அதிருப்தியை பொது நிகழ்ச்சிகளில் வெளிப்படுத்தி வருகிறார். குறிப்பாக மாநில வளர்ச்சிக்கான திட்டங்களை அரசு செயல்படுத்த அதிகாரிகள் ஒத்துழைப்பு அளிப்பதில்லை, அவர்கள் இஷ்டத்திற்கு செயல்படுகிறார்கள், அவர்களை இடமாற்றம் செய்யக்கூட முடியவில்லை என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகிறார். இதன் உச்சகட்டமாக சில வாரங்களுக்கு முன் சட்டசபையில் தன்னை நேரில் சந்தித்த மத்திய அமைச்சரிடம் தனது மனக்குமுறலை வெளிப்படுத்தினார். மேலும் அதிகார மையத்தில் உள்ள அதிகாரிகளை மாற்றவும் வலியுறுத்தினார். இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகமும் புதுச்சேரியில் பணியாற்றிய IAS அதிகாரிகள் நெடுஞ்செழியனை டெல்லிக்கும், சோமசேகர அப்பாவுராவை லட்சத்தீவிற்கும், IPS அதிகாரியான நார சைதன்யாவை டெல்லிக்கும் மாற்றம் செய்தது. இவர்களுக்கு பதிலாக டெல்லி, ஜம்மு காஷ்மீர், லட்சத்தீவு, அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் பணியாற்றிய IAS அதிகாரிகள் புதுச்சேரிக்கு மாற்றப்பட்டனர். புதுச்சேரிக்கு மாற்றுவதாகி வரும் IAS அதிகாரிகளுக்கு பணி ஒதுக்கீடு செய்ய வேண்டியுள்ளது. இதனை வாய்ப்பாக பயன்படுத்தி அரசுக்கு முட்டுக்கட்டை போட்டு வரும் அதிகாரிகளை மாற்றம் செய்திட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறதா? இதனால் ஓரிரு வாரத்திற்குள் IAS அதிகாரிகள் பலர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்படுவது உறுதி என்று கூறப்படுகிறதா? சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் அங்கன்வாடி மையத்தை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் சார்பில் சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் ஏற்கனவே இருந்த பழைய அங்கன்வாடி மைய கட்டிடம் இடித்து அகற்றப்பட்டு 35 லட்சம் ரூபாய் செலவில் புதிய அங்கன்வாடி மைய கட்டிட கட்டுமான பணி கடந்த ஜனவரி மாதம் தொடங்கியது. சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து கட்டுமான பணியை தொடங்கி வைத்தார். இந்நிலையில் கட்டுமான பணிகள் அனைத்தும் நிறைவடைந்த நிலையில் திறப்பு விழா நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி கட்டிடத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து திறப்பு விழா கல்வெட்டையும் திறந்து வைத்து குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்த விழாவில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் முத்துமீனா, பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், குழந்தைகள் நல வளர்ச்சி திட்ட அலுவலர் நிர்மலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் 5 பேரிடம் 5 லட்சம் ரூபாயை ஏமாற்றிய மர்ம நபர்களை இணையவழி போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி வாழைக்குளம் பகுதியை சேர்ந்த ஆண் நபர் ஒருவரை வாட்ஸ்அப் குரூப்பில் மர்ம நபர் இணைத்துள்ளார். இதில் பங்கு சந்தையில் முதலீடு செய்து எவ்வாறு பணம் சம்பாதிக்கலாம் என்பதை கூறியுள்ளார். இதனை நம்பிய அந்த நபரும் மர்ம நபர் அனுப்பிய லிங்கில் 3,92,000 ரூபாயை முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். அரியாங்குப்பத்தை சேர்ந்த ஆண் நபர் ஒருவர் முகநூலில் வந்த விளம்பரத்தை நம்பி இருசக்கர வாகனத்தை ஆர்டர் செய்து 33,000 பணத்தை கட்டி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். புதுவையை சேர்ந்த ஒருவர் 7,000-ம், வில்லியனூரை சேர்ந்த ஒருவர் 15,000-ம், புதுவையை சேர்ந்தவர் 4,000-ம், லாஸ்பேட்டையை சேர்ந்த நபர் 5,000 ரூபாய் என மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இவர்கள் மொத்தமாக 4.56 லட்சம் ரூபாய் மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை காவல் நிலையங்களில் நடைபெற்ற குறை தீர்ப்பு கூட்டத்தில் 56 புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புதுச்சேரியில் DGP அறிவுறுத்தலின்படி பல்வேறு காவல் நிலையங்களில் மக்கள் குறை தீர்ப்பு கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்யவும் புகார்களுக்கு உடனடி தீர்வு காண்பதற்கும் காவல்துறை மூத்த அதிகாரிகள் தீவிரமாக செயல்பட்டனர். வில்லியனூர் மகளிர் காவல் நிலையத்தில் DIG சத்யசுந்தரம் கலந்து கொண்டார். உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் இஷா சிங், கிழக்கு ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் புகார்களை பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுத்தனர். லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி, பாகூர் காவல் நிலையத்தில் தெற்கு காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் தங்கள் பகுதி ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்களுடன் பொதுமக்களிடம் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் சைபர் கிரைம் சம்பந்தமான குறைகளை பொதுமக்களிடம் கேட்டு நடவடிக்கை எடுத்தனர். காவல்துறை மூத்த அதிகாரிகள் நேரில் கலந்து கொண்டு 79 புகார்களை பொதுமக்களிடம் கேட்டறிந்து அதில் 56 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தனர். குறை தீர்ப்பு கூட்டத்தில் 54 பெண்கள் உட்பட மொத்தம் 223 பேர் கலந்து கொண்டனர். பெரும்பாலான புகார்களுக்கு அந்த இடத்திலேயே தீர்வு காணப்பட்டு பொதுமக்களுக்கு உடனடி நிவாரணத்தை உறுதி செய்தனர். நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைவாக நடவடிக்கை எடுப்பதற்காக காவல்துறை அதிகாரிகள் தெளிவான வழிகாட்டுதல்களை மூத்த அதிகாரிகள் வழங்கினர். முதலியார்பேட்டையில் வாய்க்கால் சிறுபாலம் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். புதுவை முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நயினார் மண்டபம், சுதானா நகர், வஉசி தெரு, சுகாதார ஊழியர்கள் குடியிருப்பு பூங்கா முதல் துலுக்கானத்தம்மன் நகர் வரை வாய்க்கால் வசதி செய்யும் பணிக்கு 41,58,186 ரூபாய்
நயினார் மண்டபம் வார்டில் சிறு பாலம் அமைக்கும் பணிக்கு 15 லட்சம் ரூபாய் உள்ளிட்ட பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றதா. சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை பெரிய பாளையத்தம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அண்ணா சாலை பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் ஆலயம் உள்ளதா. இந்த ஆலயத்தில் திருப்பணிகள் நிறைவேற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றதா. கடம் புறப்பாடு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று காலை 10:30 மணி முதல் 11:30 மணிக்குள் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி தலைமையில் வேத மந்திரங்கள் முழங்க திருக்கோவில் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு பக்த கோடிகளின் கரகோஷத்துடன் அருள்மிகு ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றதா. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்கோவில் நிர்வாகிகளும் அப்பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி போத்தீஸ் நிறுவனத்தில் வாடிக்கையாளர் திருவிழா நடைபெற்றதா. புதுச்சேரி போத்தீஸ் நிறுவனத்தில் வாடிக்கையாளர் திருவிழா கடந்த தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையின் போது பரிசு கூப்பன் வழங்கப்பட்டதில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றதா. ஹோட்டல் அசோகாவில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதல் பரிசாக கார், இரண்டாம் பரிசாக இருசக்கர வாகனம் மற்றும் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஹோம் தியேட்டர், வாட்டர் ஹீட்டர் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வழங்கப்பட்டதா. போத்தீஸ் நிர்வாக இயக்குனர் ரமேஷ் வெற்றி பெற்ற வாடிக்கையாளர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். ஏராளமான வாடிக்கையாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் புதுச்சேரி போத்தீஸ் பொது மேலாளர் பாலமுருகன் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். வாழ்த்துக்கள் சார். போத்தீஸ் சார்பாக உங்களுடைய ஹோல் ஃபேமிலிக்கு நாங்கள் புதுவையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 8,980 ரூபாய். தங்கம் 1 பவன் 71,840 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,140 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவில் தேரோட்டம் கவர்னர், முதல்வர் வடம் பிடித்து துவக்கி வைப்பு. புதுவையில் மின்துறை இளநிலை பொறியாளர் தேர்வு 6 மையங்களில் நடைபெற்றது. ஜூன் மாதம் 2வது முறையாக சதம் அடித்த வெயில், பொதுமக்கள் அவதி. விரைவில் அரசு செயலர்கள் மாற்றம், அரசியல் வட்டாரத்தில் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.